வணக்கம் நண்பர்களே. வெண்பொங்கல் வெண்பொங்கல் விதவிதமாக பண்ணலாம். நார்மலாக பொங்கலை கலர் கலராகவும் பண்ணலாம், மஞ்சள் கலரில் கூட பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த பச்சரிசியும் இந்த சிறுபருப்பும் பருப்பு இந்த ரெண்டும் சேரும்போது அதில் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது. அது கூட நெய், மிளகு, ஜீரகம், இஞ்சி, மிளகா, கருவேப்பிலை இந்த மாதிரி போடும்போது அதனுடைய தன்மையே மாறுது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு மெயின் நம்ம அதுக்கு என்ன சைடிஷ் நம்ம கொடுக்க போகிறோம் தான். நார்மலாக நான் இன்னைக்கு ஒரு சட்னி பண்ணியிருந்தேன். சட்னி இல்லை, துவையல். சட்னின்னு சொல்ல முடியாது, துவையல் தான். தேங்காய், காஞ்ச தேங்காய், அப்புறம் அதில் ஒரு துவரம்பருப்பு கொஞ்சம், அப்புறம் முழவத்தல், புளி, பூண்டு, உப்பு இவ்வளவும் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டு மிக்சியில் வச்சு அரைச்சி துவையல் ரொம்ப கொஞ்சம் லிக்யூட் டைப்பாக கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி குழஞ்ச இந்த பச்சரிசி, இந்த சிறுபருப்பு, இந்த பொங்கலுக்கு நம்ம தாளிக்கிறதுக்காண்டி மிளகு கொஞ்சம் முணுக்கிக்கிடணும். ரொம்ப 1-2 இருக்கக்கூடிய மிளகு, ஜீரகம், அப்புறம் இஞ்சி கொஞ்சம் சீவி போட்டுக்கிடணும். இஞ்சி துண்டு துண்டாக நறுக்கி சின்ன சின்னதாக, மிளகா, அப்புறம் லாஸ்ட்டில் காயம், உப்பு இவ்வளோத்தையும் போட்டு எண்ணெய், நெய் இந்த ரெண்டுலையும் போட்டு வறுத்துட்டு நம்ம முடிஞ்சால் முந்திரி பருப்பு போடலாம். இல்லை அப்படின்னா வேர்க்கடலை பருப்பு கூட போட்டால் கூட நல்லதாக இருக்கும். எனக்கு நான் வேர்க்கடலை பருப்பு போடுவேன். இன்னைக்கு வேர்க்கடலை பருப்பு நான் போடலை. ஸோ நல்லா 5 விசில் விட்டு நம்ம குழச்சி விட்டு இந்த அரிசி இந்த சாதத்தில் அந்த தாளிப்பை நம்ம போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு நெய் ஒரு சும்மா 1 ஸ்பூன் நெய் போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நெய் போட்டு தான் நம்ம வேகமும் வைக்கணும். எப்படின்னா ஒரு கிளாஸ் அரிசி வச்சோம்னா 5 கிளாஸ் தண்ணி விடணும். அப்போ தான் நல்லா குழைவு வரும். இந்த குழஞ்சி சாப்பிடும்போது தான் அந்த பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 1 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா குழைய விட்டு அதில் உப்பும் போட்டு நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூனு நெய்யும் போட்டுறணும். போட்டோம்னா குக்கரில் வைக்கலாம். குக்கரில் வச்சோம்னா அது பொங்காது, ரொம்ப தண்ணி வெளியில் வராது. இதுக்காண்டி தான் நெய் போடுதும். அதுக்கப்புறம் இறக்குனதுக்கு அப்புறமும் ஒரு கடாயில் கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், இஞ்சி, அப்புறம் சொன்ன மாதிரி முந்திரி பருப்போ இல்லை வேறு ஏதாவது காயம், உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நம்ம அப்படி ஒரு நல்ல தாளித்து அதை அப்படியே நம்ம ஊற்றிட்டோம்னா வெண்பொங்கல் அருமையாக இருக்கும். இந்த வெண்பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வருமானா கண்டிப்பாக வரும். நல்ல அருமையான வெண்பொங்கல். ஸோ நெய் சேர்த்தாலும் சேர்க்காட்டாலும் இந்த அரிசிக்கும் இந்த சிறுபருப்புக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இருக்குது. அது நல்ல தூக்கத்தை கொடுக்கும்.